ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு குட்டியான விலாக் தான். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் எப்போவுமே லீவுக்கு வந்தேன்னா ஒரு 4 பிளேஸ்க்கு கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணாமல் நான் அந்த லீவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வரவே மாட்டேன். அதே மாதிரி தான் அன்னைக்கு அந்த 4 பிளேஸுக்கு போகிற ஒரு இடத்துக்கு தான் இன்னைக்கு நான் போனது. ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்கன்னா கோவில் தான். எனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாகவே இருக்குது. எப்போவும் எல்லா இடத்துலையுமே எனக்கு துணையா இருக்கிறத நான் நல்லாவே ஃபீல் பண்ணுவேன். அதனால தான் எப்போ ஊருக்கு வந்தாலுமே ஒன்று மீனாட்சி அம்மனை போய் தரிசனம் பண்ணுறது, இன்னொன்று திருப்பரங்குன்றம் முருகனை தரிசனம் பண்ணுறது, இன்னொன்று என்னுடைய குலதெய்வம் சிவபெருமான், இன்னொரு குலதெய்வம் என் அப்பா வீட்டு குலதெய்வம் காமாட்சி அம்மன். இவங்க 4 பேரையும் தரிசிக்காமல் நான் அந்த லீவை கம்ப்ளீட் பண்ணி ஊருக்கு வந்ததே இல்லை. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு போய் அந்த விலாகுமே நம்ம சேனலில் இருக்கும். அதே மாதிரி தான் இது மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தான் நான் போனேன். மார்னிங் கோயில் ஒரு 4:30க்கே ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு 4 மணிக்கெல்லாம் இருந்துட்டேன். 4 மணிக்கு எழுந்து நல்லா குளிச்சு ரெடி ஆகிட்டு கரெக்டாக ஒரு 5 மணி 5:20ன்ற போதெல்லாம் கோயிலை ரீச் பண்ணியாச்சு. உள்ளே மொபைல் ஃபோன் கண்டிப்பாக மீனாட்சி அம்மன் கோயிலில் அலோட் கிடையாது. அதனால் உள்ளே போயாச்சு. அப்போவே சண்டே தான் நான் போயிருந்தேன். நான் நினச்சேன் ஞாயிற்றுக்கிழமை கோவிலில் அவ்வளோ கூட்டம் இருக்காது அப்படின்னு தான் நினச்சேன். பார்த்தா அன்னைக்கும் சரியான கூட்டம் கோவிலில். காலையில் ஒரு 5:30 போதே க்யூ ஃபுல்லுமே அவ்வளோ பெரிய லைன் நிற்கிது. அப்புறம் நான் தேவ் அதையுமே வீட்டில் விட்டுட்டு தான் நான் போயிருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, நம்ம அந்த க்யூவில் நின்னா ரொம்ப டைம் ஆயிரும், நான் கார்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நம்ம கார்டை காமிச்சிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சிறப்பு தரிசன டிக்கெட்டு மட்டும் வாங்கிட்டு அந்த உள்ளே போய் ஆஃபீஸில் என்னுடைய ஹஸ்பண்ட் அவங்க ஆர்மி கார்டை காமிச்சிட்டு அதில் சைன் வாங்கிட்டு உள்ளே கோவிலுக்கு சீக்கிரமாக போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கரெக்டாக ஒரு 6:30 அப்படின்றபோது வெளியில் ஏறிட்டோம் நாங்கள். மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு சுந்தரரை பார்க்க போகையில், சிவபெருமானை பார்க்க போகையில் 6:30க்கெல்லாம் திரை போட்டுருவாங்க, கொஞ்சம் சீக்கிரமாக போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி போயிட்டு நல்லபடியாக தரிசனம் பண்ணி கரெக்டாக நாங்கள் ஒரு 6:45ன்ற போது கோவிலில் இருந்தே கிளம்பி வடை மட்டும் வாங்கிட்டு வந்தோம். வீட்டில் அத்தை டீ எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதனால் நாங்கள் வடை மட்டும் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடித்த கையோடு அப்படியே இன்னொரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக கிளம்பியாச்சு. ஒரு 9:30 10 கிட்ட பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்லேயும் கொஞ்சம் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு தேவ் அதையுமே நல்லா ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 மணிக்கெல்லாமே அந்த ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி தான் நம்ம ஊரில் இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. நம்ம ஊரில் எந்த ஒரு விசேஷமான இருந்தாலும் சரி, காதுகுத்து அப்புறம் இல்லை விழா எதுனாலும் சரி, இந்த தாய்மாமன் சீர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்கும். அதே மாதிரி தான் அன்னைக்கு நாங்கள் வெளியில் கிளம்பலான்ட்டு வரும்போது அப்போ தான் தாய்மாமன் சீர் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. சரி, அவங்க போனதுக்கப்புறம் நம்ம அப்படியே வீட்டில் இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு. நம்ம ஊர்லேருந்து கிளம்பி இது என்னுடைய அம்மாங்க ஊர். இந்த ஊர் பேர் செக்கானூர்னே அப்படி சொல்லுவாங்க. மதுரையில் இந்த ஊரும் மதுரை மாவட்டத்தில் செக்கானூர்னே அப்படின்ற ஒரு குட்டி கிராமம் தான். ஆனால் அதுவும் நல்ல ஃபேமஸான ஒரு ஊர் தான். எல்லாருக்குமே தெரியும். அந்த மதுரை அந்த சரௌண்டிங்கில் இருக்க எல்லாருக்குமே அந்த ஊர் தெரியும். அது நம்முடைய அம்மா ஊர் தான். அங்கெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு தான் வந்தோம். வர வழியில் இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு இங்கே சீர் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அவ்வளோ ஒரு கிராண்டாக வச்சு அவ்வளோ பட்டாசு வேட்டெல்லாம் போட்டு பயங்கரமாக வச்சு கொண்டு போனாங்க. முன்னாடிலாம் இந்த அளவுக்குலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி இருக்கும் தான், ஒரு 50 தட்டு வச்சுருப்பாங்க. மிஞ்சி போனால் ஒரு 100 150 தட்டு 200 தட்டு கூட வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் இவ்வளோ பட்டாசு போடுறது, இந்த கலர் கலர் வெடி போடுறது அதெல்லாம் கிடையாது. இப்போ தான் புதுசு புதுசாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று பாருங்கள், இதெல்லாம் காருக்கு அந்த குட்டி பையனுக்கு காது குத்து போல் அந்த குட்டி பையனுக்கு குட்டி காரெல்லாம் வாங்கி வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க.
அதையும் நான் வரும்போது பார்த்தேன். ஆச்சரியமா இருந்தது. எவ்வளவோ முன்னாடிக்கு இப்போ எவ்வளவோ நெறைய டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபங்ஷன் நடக்கிற வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து இங்க வந்து கெடா வெட்டு, ஒரு காது குத்து. கொஞ்சம் வந்து ரிலேட்டிவ் மட்டும் கூப்ட்டு கொஞ்சம் சிம்பிளா தான் பண்ணியிருந்தாங்க. அங்க போய் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு, அப்புறம் இங்க வந்து லஞ்சுக்கு வந்து கரெக்ட்டா இங்கே அட்டெண்ட் பண்ணி, நல்ல ஒரு மட்டன் சாப்பாடு தான் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. சாப்பிட்டுட்டு அடிக்கிற வெயிலுக்கு நல்ல ஜில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் ஒண்ணு சாப்பிட்டாச்சு. என்னடா நான் இதுவரைக்கும் நான் என்னோட ஹேப்பியஸ்ட் விளாக் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கு மீனிங் என்னன்னா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டே இருந்தேன். அது போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. என்னுடைய குலதெய்வம் சிவபெருமானுக்கு பிரதோஷம் பண்ற அன்னைக்கு போய் மன நிறைவா சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து என்ன குழந்தைங்க, நான் என் ஹஸ்பண்ட சேர்ந்து ஒரு 1 ஹவர் கிட்ட ஸ்கூட்டில ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போணும். அது எந்த இடமா இருந்தாலும் சரி, அந்த 1 ஹவர் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அதுவும் நம்ம ஊர்ல அந்த இயற்கை காத்தோட, அந்த அந்த வயல்வெளி அழகோட அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே போகணும்னு நான் இங்க பூனேல இருக்கும் பொழுதே நான் அதை யோசிச்சு தான் வச்சிருந்தேன். அதே மாதிரி அன்னைக்கு அந்த வாய்ப்பு வந்து எதார்த்தமா கிடைச்சது. எனக்கு வந்து அன்னைக்கு டே ரொம்ப ஹேப்பியா இருந்தது. ஒண்ணு மீனாட்சி அம்மன போய் நல்லா தரிசனம் பண்ணுனேன். ரொம்ப க்ளோஸ் அப்ல கிட்ட நின்னு தரிசனம் பண்ணுனேன். அதுவே வந்து எனக்கு வந்து மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் நெனச்ச மாதிரி ஒரு 1 ஹவர் கிட்ட ட்ராவல் பண்ணி தான் போனோம். ஸ்கூட்டில தான் போனோம். எங்க அண்ணி கூட சொன்னாங்க, "பசங்கள வச்சுட்டு வேணாம் கார்ல போலாம்" அப்படின்னு. "இல்ல, நீங்க போங்க அண்ணி, நாங்க எங்க ஸ்கூட்டிலயே வாரோம்ன்னு" சொல்லிட்டு நான், ஹஸ்பண்டு, குழந்தைங்க அப்படி சேஃபா தான் போவோம். ரொம்ப ஸ்பீடாலாம் போமாட்டோம். நார்மலான ஸ்பீட்ல கரெக்ட்டா ரூல்ஸ் படி நான், என் ஹஸ்பண்ட், என் குழந்தைங்கன்னு போய் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த டே வந்து அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் ஆனா அந்த டே வந்து எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்தது. ஒண்ணே ஒண்ணு மட்டும் மிஸ் ஆயிருச்சு. ஈவினிங் வந்து மூவிக்கு போலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அது வந்து நெக்ஸ்ட் டே போய்க்கலாம்னு சொல்லிட்டு அத மட்டும் கொஞ்சம் மாத்தி வச்சாச்சு. மத்தபடி அந்த டே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்தது. அந்த ட்ராவல் பண்ணது, அவ்வளோ தூரம் போனது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.